இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக சாரங்கபாணி தெற்கு வீதியில் 4 அடி பள்ளத்திலே தேர் கிட்டத்தட்ட 110 அடி உயரமும் 500 டன் எடையும் கொண்டிருக்கிற தேர் இன்றைக்கு இறங்கி இருக்கிறது. கீழே இறங்கி நிற்கிறது 1.5 மணி நேரம் ஆச்சு. இன்னும் எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன். இதற்கு காரணம் இங்கே தரமற்ற சாலை, சரியான சாலை ஃபிட்னஸ் சர்டிபிகேட் பார்த்து இந்த ரோட்ல தேர் போக முடியுமாங்கிறத பார்த்து, சாதாரண ஒரு மேடப்பட்டா கூட ஃபிட்னஸ் பார்க்குறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பர்மிஷன் வாங்கணுங்கிறாங்க. ஆனா இதற்கெல்லாம் இவ்வளவு பர்மிஷன் வாங்கணும் சட்டம் இருந்தும் இங்க இருக்கக்கூடிய பாதாள சக்கடையை கொடுத்து, அங்க இருக்கக்கூடிய வாட்டர் கனெக்ஷனை கொடுத்து, ராத்திரியில தவறான முறையில நம்முடைய நகராட்சி நிர்வாகம் இதை சரியா பார்க்காதனுடைய விளைவு மாநகராட்சி வந்திருக்கே தவிர இங்க இருக்கக்கூடிய இந்த சாலையை கூட சரியா பார்க்கல. இன்னைக்கு தேர் உட்கார்ந்துருக்குன்னு சொன்னா மக்கள் எல்லோரும் வெயில்ல அப்படியே கடந்து கஷ்டப்படுறாங்க. இந்த கொத்தனாரெல்லாம் தேர் ஓட்ட முடியாம கஷ்டப்படுறாங்க. தேர் பெரிய லெவல்ல இருந்த தேர் இப்ப குறுகி போச்சு இந்த சாலையினால. இன்னும் சொல்ல போனா அதுல ஓட்டவே முடியாம இந்த அளவுக்கு ஒரு மோசமான கண்டிஷன் இன்றைக்கு கும்பகோணத்தின் சாரங்கபாணியினுடைய தேர் கீழே இறங்கி 4 அடி கீழே இறங்குதுன்னு சொன்னா இது மிகவும் மோசமான ஒரு நகராட்சியினுடைய நிர்வாகம், மாநகராட்சியினுடைய நிர்வாகம் கேடு. அதே போல இங்க இருக்கக்கூடிய மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதை எடுத்தாலும் நீங்க சொல்லிட்டே இருக்காங்க. பாருங்க, இது பார்க்க வேணாமா? ஒரு சாரங்கராஜாவுடைய தேரை ஒழுங்கா கொண்டு போகணுமா? நல்லா